ஒருத்தர் தான் காரணம்ங்கிறத விட நான் என்ன சொல்ல வரேன்னா அந்த இன்டென்ஷனும் அதை கண்டினியூஸா ஃபாலோ பண்ணி செஞ்சு முடிக்கணும்னு ஒரு எண்ணம் இருக்குல்ல. 2019 எலெக்ஷன்ல ஸ்டாலின் அவர்களின் பிரச்சாரத்தை மீறி உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு நம்ம கிடையாது. ஒரு இளைஞர்களை ஈர்க்கக்கூடிய சக்தியா இருக்கின்ற காரணத்தினால இளைஞரணி செயலாளரா அவருக்கு வர்றதுக்கான வாய்ப்புகளை மாவட்ட செயலாளர்லாம் பரிந்துரை பண்ணதுனால அவர் ஏற்படுது. அதான் அது எல்லாமே வேகமா நடந்ததுங்கிற விமர்சனமா அப்ப வந்தது. அவர் உறுப்பினரா முன்னாடி இருந்தே இருக்கிறாரு, தொடர்ந்து பிரச்சாரங்கள் செஞ்சுட்டு வந்திருக்காரு. சின்ன வயசுல இருந்து அரசியல் ஈடுபாடு இருந்துகிட்டு இருக்கு. ஆனா ஒரு நிர்வாகம் கட்சிக்கு பிரச்சாரம்னு சொல்லி 40 தொகுதிகளுக்குமே முழுமையா தன்னை ஈடுபடுத்திக்கிட்டு அர்ப்பணிச்சுக்கிட்டு கிட்டத்தட்ட 38 நாட்கள் தொடர் பயணத்துல இருந்தாரு. வீட்டுக்கு நடுவுல வந்ததே 2-3 நாட்கள் மட்டும்தான். மீதி 34 நாட்கள் எனக்கு சரியா சொல்லணும்னு சொன்னா கிட்டத்தட்ட 16,000 கிலோமீட்டர் டிராவல் பண்ணாங்க அந்த பிரச்சாரத்துல. ஈஸியான வேலை இல்லைங்க அது. அப்ப முழுமையா ஒரு பிரச்சாரத்தை மேற்கொண்டு தான் வீட்டை விட்டுட்டு முழுமையா அந்த கட்சிக்காக உழைச்சதுக்காக கிடைச்சக்கூடிய ஒரு அங்கீகாரம் தானே ஒழிய உழைக்காம வரல அந்த அங்கீகாரம். சரி, அது வந்துருச்சுன்னு அமைதியா இருந்துட்டாங்களா? நான் கேட்கிறேன், சரி கட்சி தலைவர் தானே, நீங்க வேணும்னா நீங்க மேற்கொண்டு இருக்கக்கூடிய மேல இருக்க எம்எல்ஏஸ் இவங்களையும் பார்த்துக்கிட்டா போதும்ல. நீங்க எதுக்காக நீங்க ஒன்றிய வரைக்கும் நீங்க நிர்வாகத்தை அறிவிச்சு நேர்காணல் நடத்தி இவருடைய நேர்காணல் நான் சொல்றேன், இன்னைக்கு கட்சியில 75 மாவட்டமா நம்ம பிரிச்சு வச்சிருக்கோம். 75 மாவட்டத்துக்கு நேர்காணல் நடத்த முடியுமா? நடத்தணும். அவர் நடத்தினாரு. அதுல இருக்கக்கூடிய ஒன்றியங்கள் எல்லாம் நம்ம 2 பிரிச்சிருக்கோம். அந்த ஒன்றியங்கள் எல்லாம் நேரா கூப்பிட்டு வச்சு நேர்காணல் நடத்தி தன்னுடைய மேற்பார்வையில தன்னை முழுமையா அர்ப்பணிச்சு நேரடியா பார்த்து இந்த நிர்வாகி தினேஷ் அப்படின்னு சொல்லி சொன்னா தினேஷ் அவருக்கு தெரியும். இது மாதிரி நான் கேட்கிறேன், என்டையர் இந்தியாவில் கீழே கடைமட்ட தொண்டன் வரைக்கும் கடைமட்ட நிர்வாகியில் ஒரு ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிர்வாகி வரைக்கும் நேர்காணல் பார்த்து அவர்களை தேர்வு செஞ்சு அவர்களுக்கான நேர்காணலில் கேள்விகளை கேட்டு ஐடியாலஜிக்கலாக அவன் ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்களா, நாளைக்கு நிற்பாங்களா, அந்த தம்பியில் பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் என்ன இருக்குன்னு செக் பண்ணி நிதானமாக அறிவிச்சுக்கிட்டு வர்ற இளைஞரணி செயலாளர், இளைஞரணியில் ஒரு யூத் லீடர் நீங்கள் காட்டுங்களேன். ஆல் ஓவர் இந்தியா எல்லா பார்ட்டியும் அப்படிதானே சார்? எல்லா பார்ட்டியும் எந்த பார்ட்டி நடக்குது? சரி, தமிழ்நாட்டில் இருக்கிற ஏடிஎம்கே எடுத்துங்க. ஏடிஎம்கேல இருக்கிற யூத் விங் செக்ரட்டரி யாரு? சரி, இங்க விட்டுருவான். நீங்க மற்ற ஸ்டேட்ல நீங்க 2-3 ஸ்டேட்ல யூத் விங் செக்ரட்டரி நீங்க சொல்லுங்க. தட் ஷோஸ் இஸ் டெடிகேஷன். அவருடைய அர்ப்பணிப்பு உணர்வு அது காட்டுது. அப்ப அப்படிப்பட்ட இளைஞர்களை நேரடியா பார்த்து செலக்ட் பண்ணி அப்படிதான் நிர்வாகத்தை கொண்டு வராங்க. யாரோ சொல்லுகின்ற ஒரு லிஸ்ட் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இங்க டிக்கு போட்டுக்கிட்டு போறதுக்கெல்லாம் இல்ல.